ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம் மெடேவல் இந்தியாவில் வந்து வரும். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக டீகோட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தரேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து அன்அகாடமியோட ஃப்ரீ கோர்சஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஃப்ரீ கோர்சஸ் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. இது நீங்கள் ஃபுல்லாக கேட்டால் மட்டும்தான் அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அன்அகாடமி இருக்குது இல்லையா? அன்அகாடமியோட ஃப்ரீ லைவ் கிளாஸஸ்ன்னு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பெய்டு கோர்சஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் வந்து நிறைய அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அன்அகாடமி டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அன்அகாடமி ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஹோம் பேஜை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ்ன்னு வரும். ஸோ இந்த ஃப்ரீ லைவ் கிளாஸஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் லைவ் கிளாஸஸ்லாம் வந்து இந்த மாதிரி வரும். ஆனால் இது வந்து இதுக்கு முன்னாடி தான் இப்படி வந்துட்டு இருந்தது. இப்போ நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பாக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களா ஃப்ரீ லைவ் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி என்டர் அண்ட் இன்வைட் கோட் டு அன்லாக் யோர் ஃப்ரீ பிளான்னு இருக்கும். ஸோ அந்த இன்வைட் கோட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து நான் சொல்கிறேன். ஓகே, அந்த இன்வைட் கோடு தான் இந்த என்னோட நேம். ஸோ ஷிஃப்ட்னாஸ் அப்படிங்கிற பேர், SHIFNAS. ஸோ இதை வந்து நீங்கள் அங்கே போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் எல்லாமே அன்லாக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே கிளியராக இல்லைனா அந்த நேம் யூஸ் பண்ணிக்கோங்க, SHIFNAS. ஸோ இந்த பாக்ஸ்க்கு அப்புறம் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆசம் யூ ஹேவ் அன்லாக்ட் யோர் ஃப்ரீ பிளான்னு வரும். ஸோ ஒரு தடவையும் நான் இப்படி பண்ணணுமா, உள்ளே போய் நான் இதை பார்க்கணுமா அப்படின்னா இல்லை. ஒரு தடவையும் நீங்கள் உள்ளே போய் என் பேரை டைப் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே போகும்போது ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு இதை கிளிக் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, என் நேமை போட்டு இந்த ஆசம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அடுத்த தடவை நீங்கள் இதர் ஃபோனில் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணாலோ இல்லை புதுசாக வெப்பில் ஓப்பன் பண்ணி லேப்டாப்லையோ இல்லை டெஸ்க்டாப்லையோ ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணாலோ வந்து இது மாதிரி கேட்காது. உங்களுக்கு ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் பழையபடி எப்படி வந்துட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் வரும். ஓகேயா? ஐ திங்க் யூ காட் த பாயிண்ட் கிளியர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் அன்அகாடமியோட ஃப்ரீ லைவ் கிளாஸஸில் என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 1 பற்றி நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ் 2020 இருக்கு இல்லையா, அதுக்கு ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் போட்டிருக்காங்க. ஸோ டாப் 10 எஜுகேட்டர்ஸ் இவங்க. அண்ட் 3rd டிசம்பர் வந்து நீங்கள் இந்த கிளாஸை வந்து 10 o'clock வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே லைவ் கிளாஸஸ் தான், லேட்டர் உங்களுக்கு கிடைக்காது. அதனால 10 o'clock ஷார்ப்பாக போய் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, 10 AM மார்னிங். ஓகேங்களா? அது இல்லாமல் குரூப் 1க்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுவும் ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஸோ டார்கெட் 140+ சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் நடத்துகிறாங்க. 140க்கு மேலே உங்களை மார்க்ஸ் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுலேயும் வந்து டாப் 10 எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் எவ்ரி டே வந்து 4 PM அவங்களோட ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லைவ் கிளாஸஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஓகேங்களா? அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ப்ளஸுக்கு போகணும் அப்படின்னா வந்து நான் லேட்டர் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போதைக்கு ஃப்ரீ கிளாஸஸை நீங்கள் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் திங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல என் கோடை லைக் என்னோட நேமை வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஒரு டைம் தான் போடணும், 4-5 தடவைலாம் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம் தானே. ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, த political condition of India in the 14th century provided great opportunities for the rise of new kingdoms in the south. ஸோ 14th century பக்கம் வந்து சவுத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, புது கிங்டம் உருவாக இருக்கு. The repressive measures of the temperamental Muslim king Muhammad bin Tughlaq, ஸோ MBT இருந்தார் இல்லையா, முகமது துக்ளக் டினாஸ்டியில். ஸோ அவரோட ரொம்ப ரெப்ரெசிவ் மெஷர்னால் ரொம்ப மக்களை போட்டு அழுத்துறது அந்த மாதிரி லெட் டு த ரைஸ் ஆஃப் மெனி நியூ இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ். ஸோ அதனால் மக்களுக்கு வந்து அவர் கடியில் இருக்க பிடிக்காமல் நிறைய பேர் தனியாக இண்டிபெண்ட் கிங்டம்ஸ் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சவுத் பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜயநகர் அண்ட் குல்பார்கா ஆர் பாமினி எமர்ஜ்ட் ஆஸ் த 2 great kingdoms. ஸோ இந்த மாதிரி மேலே டெல்லி சுல்தானேட்ஸ் கடியில் தானே துக்ளக் டினாஸ்டி இருக்குது. ஸோ அப்படி அவங்க இருக்கும் போதே வந்து கீழே இண்டிபெண்ட்டான 2 கிரேட் கிங்டம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று விஜயநகரா இல்லைன்னா பாமினி. ஸோ இவங்க 2 பேர் தான். ஸோ பாமினியோட இன்னொரு பேர் தான் வந்து குல்பார்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கிங்டம்ஸ் தான். ஸோ த பாமினி கிங்டம் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த மகாராஷ்டிரா ரீஜன் அண்ட் பார்ட்லி ஓவர் கர்நாடகா. பாமினி கிங்டம் வந்து நார்த்தில் இருக்கும், விஜயநகர் வந்து சவுத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ பாமினி கிங்டம் வந்து எங்கே இருந்தா மகாராஷ்டிரா ஃபுல்லாகவும், அதுக்கப்புறம் வந்து டாப் கர்நாடகா அது மட்டும். ஸோ ரூல்டு பை 18 monarchs, இட் லாஸ்டட் ஃபார் நியர்லி 180 years. 18 கிங்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ 180 இயர்ஸ்க்கு
ரூல் பண்ணியிருக்காங்க. ஏர்லி இன் த 16th century இட் கொலாப்ஸ்ட் அண்ட் ஸ்பிளிட் இன்டு 5 சுல்தானேட்ஸ். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 14, 15, 16 ஸோ இந்த வருடங்கள்லாம் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏர்லி 16th centuryலே இந்த விஜயநகர் வந்து கொலாப்ஸ் ஆகி இன்னும் அஞ்சா ஸ்பிளிட் ஆயிடும். ஸோ பிஜாப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பிடார், பெரார். ஸோ இதெல்லாம் வந்து பிளேசஸ். ஸோ இந்த பிளேசஸை வச்சு தனித்தனி ராஜாக்கள் வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ பிஜாப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பிடார் அண்ட் பெரார் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எதுலேருந்து படிக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்மளோட புது சமச்சீர் டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் வந்து நான் இதை டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அடுத்தது ஸ்டேட் ஆஃப் விஜயநகர் கண்டினியூட் டு ஃப்ளரிஷ் ஃபார் நியர்லி 200 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஜயநகர் கிங்டம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 200 வருஷம் வந்து ஃப்ளரிஷ் ஆகிருக்கு. அல்டிமேட்லி விஜயநகர்ஸ் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இன்டியூஸ்ட் த முஸ்லிம் டெக்கன் கிங்டம்ஸ் டு லான்ச் அ கம்பைன்ட் வார் அகேன்ஸ்ட் இட். ஸோ பாமினி வந்து ஒரு முஸ்லீம் கிங்டம், விஜயநகர் வந்து ஹிந்து கிங்டம். ஓகேங்களா? ஸோ அதனால் விஜயநகர் வளர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு பாமினி கிங்டம் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1565 த பேட்டில் ஆஃப் தல்லிக்கோட்டா ஃபைனலி தே குட் சக்சீட் இன் கிரஷிங் விஜயநகர் எம்பையர். ஸோ யாருக்கும்னா பாமினிக்கும் விஜயநகருக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான் வந்து 1565 பேட்டில் ஆஃப் தல்லிக்கோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பாமினி கிங்டம் வந்து விஜயநகரை க்ரஷ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதை டீட்டெயிலாக உள்ளே போகும்போது இது மேலோட்டமாக கொடுத்துருக்காங்க இன்ட்ரடக்ஷனில். மேலோட்டம் உள்ளே போய் டீட்டெயில்டாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் த விஜயநகர் எம்பையர் வந்து விஜயநகர் த சிட்டி ஆஃப் விக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் சதர்ன் கர்நாடகா பை 2 brothers. ஸோ இந்த 2 பிரதர் யாருங்கிறது நிறையா உங்களோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க. பட் யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா வந்து யார் ஃபவுண்டர் அப்படிங்கிறதுலாம் வந்து கேட்க மாட்டாங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஷின் இல்லையா? ஸோ ஹரிஹரா அண்ட் புக்கா 2 பேரும் பிரதர்ஸ். இவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க விஜயநகர் கிங்டமை. அக்கார்டிங் டு ஒன் ட்ரெடிஷன் வித்யாரண்யா ஹெட் ஆஃப் Saivite Sringeri Mut instructed them to abandon their service to the Tughlaqs and rescue the country from Muslim authority. ஸோ இந்த வித்யாரண்யா அப்படிங்கிறது ஒரு செயின்ட் மாதிரி. ஸோ அவர் வந்து ஒரு சைவைட் மாங்க் மாதிரி. ஸோ இவர் வந்துட்டு இந்த ஒரு முட்னா வந்து ஒரு செக்ட். இப்போ நம்ம ரிலிஜனுக்குள்ளே நிறைய காஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்களா, இவங்க 2 பேர்கிட்டையும் நீங்கள் 2 பேரும் வந்து இந்த கிங் அப்படிங்கிற பதவியை விட்டுருங்க, அபெண்டன் தேர் சர்வீஸ் டு துக்ளக்ஸ் அண்ட் ரெஸ்கியூ த கண்ட்ரி ஃப்ரம் த முஸ்லிம் கண்ட்ரி அத்தாரிட்டி. ஸோ முஸ்லிம்ஸ்டேருந்து இந்த கண்ட்ரியை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ த நியூ கிங்டம் வாஸ் கால்ட் வித்யாநகரா ஃபார் அ டைம் இன் ஹானர் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் டீச்சர் வித்யாரண்யா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது விஜயநகர் கிங்டம்னு பேர் கிடையாது, வித்யா நகரான்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அவரோட பேரை தான் வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் டைமுக்கு வந்து இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் விஜயநகர டினாஸ்டி ஆர் எம்பையர் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 4 dynasties நேம்லி சங்கமா, சலுவா, துலுவா, அரவிடு. ஸோ இந்த விஜயநகருக்குள்ளேயே 4 பீரியட்ஸ் இருக்குது. ஸோ சங்கமா ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து சங்கமா வந்து 1336 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க டு 1485. அப்புறம் சலுவா வரும் 1485 டு 1505. துலுவா வரும் 1505 டு 1570. அரவிடு வந்து 1570 டு 1646. ஸோ எப்படி வந்து டெல்லி சுல்தானேட்ஸில் வந்து மம்லுக், அதுக்கப்புறம் துக்ளக் அந்த மாதிரி வருதோ, சையத், லோடி அந்த மாதிரி வருது இல்லையா, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து சங்கமா, சலுவா, துலுவா, அரவிடுன்னு சொல்லி வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா த ஃபர்டைல் ரீஜன்ஸ் பிட்வீன் த ரிவர்ஸ் கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ரா and the Krishna Godavari Delta were the zones of conflict among the rulers of Vijayanagar, Bamini and Odisha. ஸோ இந்த ரிவர்ஸ்க்காக ரொம்ப அடைச்சிப்பாங்க அந்த ஃபர்டைல் லேண்ட் இல்லையா. ஸோ கிருஷ்ணாவும் துங்கபத்ராவுக்கும் நடுவில் அந்த டோப் ரீஜன், அதுக்கப்புறம் கிருஷ்ணா கோதாவரி அந்த டெல்டா ரீஜன், அதுக்காக இவங்க 3 பேர் அடிச்சுப்பாங்க. த வேலர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 brothers ஹரிஹரா அண்ட் புக்கா. வேலர்னா அந்த பிரேவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹரிஹராவும் புக்காவோட அந்த பிரேவ்னஸ் வந்து ஆஃப் த சங்கமா டைனஸ்டி ரொம்ப முக்கியம். இவங்க வந்து சங்கம டினாஸ்டிக் சேர்ந்தவங்க தான் வந்து ஹரிஹரா அண்ட் புக்கா. ஸோ அதான ஸ்டார்டிங். அதனால protected the new kingdom from the superior forces of the Bamini Sultanate which had been established about a decade after the foundation of Vijayanagara. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா விஜயநகர் வந்து 1336 விஜயநகர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 1346 45 வந்துட்டு ஒரு டெக்கேட் கழிச்சு 10 டெக்கேட்னா வந்து 10 வருஷம் கழிச்சு தான் பாமினி கண்டுபிடிப்பாங்க. ஆனாலும் வந்து ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லான சண்டை 2 பேருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த குட்டி இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து end of Sangama dynasty. So when the king Bukka died, he had left behind a large territory to his son Harihara to rule. ஸோ புக்காக்கு அப்புறம் வந்து அவரோட பையன் ஹரிஹரா 2 இருப்பார். பெரிய டெரிட்டரி அவர் கையில் வச்சுட்டு போயிடுவார். Harihara II's impressive achievement was securing Belgaum and Goa from the Bamini kingdom.
ஹரிஹரா என்ன பண்ணுவாருன்னா, பெல்காவையும், கோவாவையும் வந்து பாமினி கிட்டேருந்து வாங்கிருவாரு. ஹரிஹரா சன் தேவராயா 1. ஸோ அவங்கள டிஃபீட் பண்ணி வாங்கிருவாரு. ஹரிஹராவோட பையன் வந்து தேவராயா 1 டிஃபீட்டட் கஜபதி கிங்ஸ் ஆஃப் ஒடிசா. ஸோ இவங்க 3 பேருக்கும் தானே பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அந்த ரீஜனில். ஸோ இந்த ஹரிஹராவோட பையன் தேவராயா 1 வந்து ஒடிசாவோட கஜபதி கிங்ஸை டிஃபீட் பண்ணிடுவார். ஹிஸ் சக்ஸஸர், ஸோ இவரோட சக்ஸஸர் தேவராயா 2 வாஸ் த கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் த சங்கமா டினாஸ்டி. ஸோ சங்கமாவோட கிரேட்டஸ்ட் ரூலர் யார், ஹரிஹராவா புக்காவா அப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா, கிரேட்டஸ்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவராயா 2 தான். He began the practice of recruiting Muslim fighters to serve him and to train him in the new methods of warfare. ஸோ இவருக்கு வந்து முஸ்லிம்ஸ் வந்து எப்படி அழகாக சண்டை போட்டு அந்த வாரை வந்து ஃபியர்ஸ்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவான பர்சன். அண்ட் அதுவும் இல்லாமல் முஸ்லிம்ஸை வந்து அவங்களோட ரூல் கடியிலே வச்சுக்கிட்டோம், அவங்களுக்கு சேலரி கொடுத்தோம்னா லாயலாக இருப்பாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஸோ முஸ்லீம் ஃபைட்டர்ஸே அவரோட ஆர்மிக்குள்ளே இன்கல்கேட் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து ரைஸ் ஆஃப் சலுவா டைனாசிட்டி. ஸோ சங்கமாக்கு அப்புறம் சலுவா பார்த்தோம் இல்லையா இங்கே. ஸோ சலுவா வந்துட்டு ஆஃப்டர் தேவராயா 2 த விஜயநகர் எம்பையர் வென்ட் த்ரூ அ கிரைசிஸ். ஸோ தேவராயா 2க்கு அப்புறம் விஜயநகர் கிங்டம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கும். த ஏபிள் கமாண்டர் ஆஃப் த விஜயநகர் ஆர்மி சலுவ நரசிம்மா மேக்கிங் யூஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் டிக்ளேர் ஹிம்செல்ஃப் த எம்பரர். ஸோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவராயா 2க்கு அப்புறம் கிரைசிஸில் இருந்தது. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இந்த கமாண்டர்ஸோ நோபல்ஸோ தான் வந்து டிஃபீட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த சங்கமா டைனாஸ்டிக்குள்ளேயே இருக்கிற ஏபிள் கமாண்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சலுவ நரசிம்மா. ஸோ இவர் தான் வந்து இந்த சிச்சுவேஷனை கிரைசிஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு அவரே வந்து அவரை ரூலராக வந்து அறிவிச்சுக்கிறாரு. ஓகேங்களா. அடுத்து எம்பரராக அறிவிச்சுக்கிட்டு ஆஃப்டர் மர்டரிங் த லாஸ்ட் ரூலர் ஆஃப் த சங்கமா டெனாசிட்டி விருப்பாக்ஷ ராயா 2. ஸோ விருப்பாக்ஷ ராயாவை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு சங்கமா டெனாசிட்டியில் இருந்தவரை அப்புறம் சலுவ டெனாசிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. பட் த சலுவ டெனாசிட்டி ஃபவுண்டட் பை சலுவ நரசிம்மா கேம் டு அன் எண்ட் வித் இஸ் டெத். ஸோ இவர் ரொம்ப குட்டியான பீரியட் இது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1485 to 1505 ரொம்ப குட்டி தான் இருக்கும். ஸோ இவர் இறந்தக்கப்புறம் அந்த டினாஸ்டியும் வந்து காணாமல் போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா when Naras Nayaka, his able general, seized power, it ushered in the Tuluva dynasty. ஸோ நாராஸ் நாயக்கா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இவரும் வந்து ஒரு ஏபிள் ஜென்ரல் தான், அவருக்கு அடியில் இருந்தவர். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, அவர் இறந்தக்கப்புறம் அவரோட இந்த இதை யூஸ் பண்ணி, அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பவரை சீஸ் பண்ணிடுவார் அந்த கிட்டேருந்து. ஸோ சலுவ டெனாஸ்டிக்கிட்டேருந்து வாங்கிடுவார். ஸோ இது வந்து தான் துளுவ டைனாசிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு காரணம். ஸோ நாராஸ் நாயக்கா அப்படிங்கிறது தான் துளுவ டைனாசிட்டிக்கு காரணமாக இருக்கார். கிருஷ்ணதேவராயா. ஸோ கிருஷ்ணதேவராயா who reigned for 20 years was the most illustrious ruler of the துளுவ டைனாசிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ துளுவ டைனாசிட்டியை சார்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயா. சரிங்களா, நிறைய டைம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 20 வருஷம் ரூல் பண்ணியிருக்காரு இவர். His first step after ascending the throne was to bring under control the independent chieftains in the Tungabhadra river basin. ஸோ மேப் எடுத்து துங்கபத்ரா எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த பேசன்னா வந்து ரிவர் எங்கெங்கெல்லாம் போகுதோ அதுதான் பேசன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசனில் வந்துட்டு அவரோட ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி கண்ட்ரோல் பண்ணார். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப்டர் அசெண்டிங் த த்ரோன் வாஸ் டு பிரிங் அண்டர் கண்ட்ரோல் த இண்டிபெண்டன்ட் சீஃப்டியன்ஸ் இந்த துங்கபத்ரா ரிவர் பேசன். ஸோ அங்கே இருக்கிற இண்டிபெண்டன்ட் கிங்ஸ் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கணும் துளுவ டெனாஸ்டிக் அடியில் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஸோ விஜயநகர் எம்பையர் கடியில். ஸோ ஆஃப்டர் சக்சீடிங் இன் திஸ் எஃபர்ட் ஹிஸ் நெக்ஸ்ட் மெயின் டார்கெட் வாஸ் குல்பார்கா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், குல்பார்கா வந்துட்டு பாமினிக்கு சேர்ந்த ஒரு இடம். ஸோ த பாமினி சுல்தான் முகமது ஷா ஹேட் பின் ஓவர் த்ரோன் அண்ட் கெப்ட் இன் இம்ப்ரிசன்மெண்ட் பை ஹிஸ் மினிஸ்டர். ஸோ பாமினியோட ரூலர் முகமது ஷா அவரே வந்து அவர் மினிஸ்டர் வந்து இவரை எடுத்து இம்ப்ரெசன்ட் பண்ணிடுவார், ஜெயிலில் போட்டுருவார். கிருஷ்ணதேவராயா ஃப்ரீட் த சுல்தான் அண்ட் ரீஸ்டோர்ட் ஹிம் டு த த்ரோன். ஸோ கிருஷ்ணதேவராயா இங்கே என்ன பண்ணுவார்னா, இந்த முகமது ஷாவை வந்து இம்ப்ரெசன்மெண்ட்டில் இருந்திருப்பார் இல்லையா, அவரை ரிலீஸ் பண்ணி அவர் த்ரோனில் உட்கார வச்சிருவார். சிமிலர்லி ஹி ஃபோர்ஸ்ட் அ வார் ஆன் பிரதாபருத்ரா த கஜபதி ரூலர் ஆஃப் ஒடிசா. ஸோ ஒடிசாவுக்கும் இவங்களுக்கும் ஆகாது. ஸோ கஜபதி ரூலர்ஸ் கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரதாபருத்ராக்கு அகேன்ஸ்டாக வந்து சண்டை போட்டார். பிரதாபருத்ரா நெகோஷியேட்டட் ஃபார் பீஸ் அண்ட் ஆஃபர் டு மேரி ஆஃப் ஹிஸ் டாட்டர் டு ஹிம். ஸோ பீஸ்க்கு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பிரதாபருத்ரா கஜபதி ரூலர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பேசிட்டு அவரோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அக்செப்டிங் த ஆஃபர் கிருஷ்ணதேவராயா ரிட்டர்ன்ட்
த டெரிட்டரி ஹீ ஹேட் கான்கர்ட் ஃப்ரம் பிரதாபருத்ரா. ஸோ பிரதாபருத்ராட்டேருந்து கேப்சர் பண்ண டெரிட்டரிஸ்லாம் திருப்பி கொடுத்து அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். கிருஷ்ணதேவராயா வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் த போர்ச்சுகீஸ் கன்னர்ஸ் குட் ஈஸிலி டிஃபீட் த சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா. ஸோ சுல்தான் ஆஃப் கோல்கொண்டாவை வந்து கிருஷ்ணதேவராயா அந்த போர்ச்சுகீஸ் கன்னர்ஸ் வந்து இவருக்கு அடியில் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அவங்கள யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. அண்ட் சப்சிக்வெண்ட்லி டேக் ஓவர் ராய்ச்சூர் ஃப்ரம் த ரூலர் ஆஃப் பிஜாப்பூர். ஸோ ராய்ச்சூரை வந்து ரூலர் ஆஃப் பிஜாப்பூர்ட்டேருந்து வாங்கிடுவார். ஓகேங்களா. அ கிரேட் பில்டர்னு சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ணதேவராயா பில்ட் ஹியூஜ் இரிகேஷன் டேங்க்ஸ் அண்ட் ரிசர்வாயர்ஸ் ஃபார் ஹார்வெஸ்டிங் ரெயின் வாட்டர். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய இரிகேஷன் டேங்க்ஸும் ரிசர்வாயர்ஸும் கட்டியிருக்காரு. ஹி பில்ட் த ஃபேமஸ் டெம்பிள் கிருஷ்ணசுவாமி டெம்பிள்னு சொல்லுவாங்க, ஹசர ராமசுவாமி அண்ட் வித்தால சுவாமி. ஸோ இந்த டெம்பிள்ஸ்னால் அவரோட டெம்பிள்ஸ். இந்த கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஹம்பி. ஸோ ஹம்பி வந்து உங்களுக்கு தெரியும் ஃபேமஸ் ஃபார் டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்குது. ஹீ டிஸ்ட்ரிபியூட்டட் த வெல்த் ஹீ கெயின்ட் இன் வார்ஸ் டு ஆல் மேஜர் டெம்பிள்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் டெம்பிள்ஸ். ஸோ வாரில் என்னெல்லாம் ஜெயிக்கிறாரோ அதெல்லாம் வந்து டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக கொடுத்துருவாரு. ஸோ கேட்வேஸ் கோபுரம்ஸ் வந்து 2019 ப்ரிலிம்ஸ் கொஷின் இது. கோபுரம்ஸ் வந்து யாரோட எந்த எம்பையர் கடியில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான சேலியன்ட் ஃபீச்சர்னு. ஸோ விஜயநகர் எம்பையர் கடியில் தான் அது ரொம்ப சேலியன்ட். ஸோ கேட்வேஸ் கோபுரா கால்டு ராயகோபுரம் இன் ஹிஸ் ஹானர். ஸோ அவரோட ஹானரில் தான் வந்து நிறைய ராயகோபுரம்ஸ் கட்டுறாங்க. அண்ட் ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்மளோட இந்த லெசனோட கண்டினியூஷன் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன். கீப் வெயிட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இது இல்லாமல் நம்ம அண்ட் ஸ்டடி படியில் வந்து நிறைய கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் எவ்ரி வீடியோஸில் வந்து நான் திருப்பி சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி லைனாக வேர்ட் பை வேர்ட் வந்து நான் உங்களுக்கு எடுத்து தருவேன். அண்ட் இதோட ஃபீஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு கன்செஷனும் உண்டு. அண்ட் ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் வந்து டெய்லி தமிழில் எடுக்கிறேன். அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இது இல்லாமல் வந்து ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் ஸோ தேங்க்யூ. அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த இன்னொரு இனிஷியேட்டிவ் பற்றி சொல்லிடுறேன். ஸோ இது இல்லாமல் வந்து அன்அகாடமியோட டெய்லி T20 டெஸ்ட் சீரிஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்குது. இதுவும் 150 டே ஸ்டடி பிளான். அண்ட் எவ்ரி டே வந்து 20 கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து 8 PM அன்றைக்கி கொடுப்பாங்க. ஸோ 8 PMக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு ரிலேட்டடானதாக இருக்கும். அண்ட் இதுதான் டைம் டேபிள். மண்டே டு சண்டே வரைக்கும் என்னென்ன 8 PMக்கு என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத. இதுவும் வந்து ஃப்ரீ தான், நீங்கள் போய் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இது இல்லாமல் ப்ளஸ் கோர்சஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுலேயும் வந்து என்னோட பேர் நேமை யூஸ் பண்ணுங்கள், SHIFNAS அப்படிங்கிறத. அண்ட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து 10% உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும். இது இல்லாமல் EMI ஆப்ஷன்ஸ்லையும் பே பண்ணிக்கலாம். அண்ட் EMI வந்து கிரெடிட் கார்ட்ஸ் மூலயமா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.